ஹலோ காய்ஸ், இது உங்கள் லெவல் எக்ஸ்பிளைனர். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹெவன்லி மார்ஷல் கார்டு எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஹீரோ ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இந்த டார்க்கிங் டெக்னிக் இது என் எனர்ஜியை டபுள் ஆகுது. எனக்கு என்னதான் சாவர மாரி ஃபீல் ஆனாலும் இங்கே ட்ரைனிங் எடுக்கிறது ஒர்த்து தான் அப்படி சொல்லி அங்கே இருக்கிற எல்லா மரத்தையும் வெட்டி ட்ரைனிங் எடுக்கிறான். இப்படியே பண்ணிட்டு இருந்தா என் உடம்பு தாங்குமா? ஆனால் நான் இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கு. இந்த வெப்பன் இது என் பாடியில் ரொம்ப டேமேஜ் ஏற்படுத்துது. நாங்கூன் ஃபேமிலியை சேர்ந்த செகண்ட் சன்னுக்கு ஒரு கத்தி கூட சுத்த தெரியாது. எப்படி இந்த பாடிக்கு ஏற்ற மாரி நாங்கூன் கேனில் ஏதாவது ஸ்வாட் டெக்னிக் இருக்கான்னு நான் எப்படியாவது தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ அந்த 13 டண்டர் போல்ட் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை ஈஸியாகவும் நான் வேகமாகவும் செய்யணும். இங்கே செதறி கிடக்கிற எனர்ஜியெல்லாம் எடுத்து ஒரே ஸ்ட்ரைக்கில் நான் யூஸ் பண்ணணும். தேவையில்லாத மூமெண்ட்லாம் குறைச்சி இப்போ அட்டாக் பண்ண வேண்டியதான் அப்படின்னு ஹீரோ பயங்கரமாக அட்டாக் பண்ணுறான். ஹீரோ அட்டாக் பண்ண அந்த ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு டண்டரே வந்து அடித்த மாதிரி அட்டாக் ஆகுது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அந்த புலிதிலேட்டு வெளியே வரான் ஹீரோ. இந்த டெக்னிக்கில் நான் 3 மூவ் குறைச்சிட்டேன். அதனால இனிமே இதை நான் 13 ஃபிளாஷ் டண்டர் போல்ட் அப்படின்னு தான் அதை கூப்பிட போகிறேன். இனிமே இதுதான் ட்ரிபிள் லைட் ஸ்வாட் டெக்னிக். இந்த ட்ரிபிள் ஸ்வாட் டெக்னிக்கை மாஸ்டர் பண்ண 1 மாதம் ஆகும். ஆனால் இதை ஜஸ்ட் அரை மாதத்துலேயே நான் முடிச்சிட்டேன். நான் நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் ட்ரைனிங் வேறு பண்ணணும். அப்போ நான் ரொம்ப நாள் ட்ரைனிங் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் தான் இந்த வேர்ல்டோட சுப்ரீம் லார்டு. இதை பற்றிலாம் நான் கவலைப்பட வேண்டியதாகிடுச்சே. இது என் பெருமைக்கு ஒரு இலக்கு. ஒரு குழந்தை விளையாட்டு விளாட்ற மாதிரி இருக்கு. அந்த சீன் அதோட கட் பண்ணி யாரையோ பேசுறதான் கட்டுறாங்க. ஃபாதர் என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னு யாரோ கேட்குறாங்க. அங்கே பார்த்தா கணக்கு புள்ள மாரி ஒருத்தர் உட்காந்துருக்காரு. இவரை நம்ம கணக்கு புள்ளனே வச்சுக்கோ. அந்த கணக்கு புள்ளையும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அப்படின்னு எதையோ தேடுறாரு. அங்கே வந்து ஹீரோ கேரக்டரும் உங்கள் வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அவனும் இந்த ஃபண்டும் ஃபியான்ஸ் வேலையும் பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது எனக்கு பெரிய தலைவலியாக இருக்குது வேறு. இப்போ இருக்கிற பிரச்சனைலாம் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஆனால் அடுத்த மாதம் வர ஒரு பிரச்சனை தான் எப்படி மேனேஜ் பண்ண போகிறேன்னு தெரில. இப்போ உங்கள் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். குடும்பத்தில் உள்ள பிரச்சனை மட்டும் நீங்கள் பார்த்துங்க. இதை பற்றி கவலைப்படாத. அதோட எனக்கு ஒரு கப்பில் கொஞ்சம் டீ எடுத்துருவாங்க. நான் உன்னை இப்போ கூப்பிட்டது காரணம் என்னன்னா ஹீரோவை பற்றி பேசதான். முன்னாடி இருந்ததை கம்பேர் பண்ணும்போது இப்போ அவர் பார்க்க வேற டிஃப்ரெண்ட் பர்சன் மாதிரியே இருக்காராம. நீ தான் அவருக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்க, உனக்கு தெரியும்ல, சொல்லு. ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி ஒப்பிடும்போது இப்போ பார்த்தா அவர் ரொம்ப டிஃப்ரெண்ட் பர்சனாக தான் இருக்காரு. பாடியிலையும் சரி மைண்ட்லையும் சரி. சரி, இப்போ பாடி குணமாயிடுச்சா? அவர் உடம்பு ஓரளவு குணமானது உண்மைதான். ஆனால் அவர் ரொம்ப ட்ரைனிங் பண்ணுறதுனால அவர் உடம்பு டேமேஜ் ஆகுறதுங்கிறதும் ஒரு பக்கம் இருக்குது. வதந்திலாம் உண்மைங்கிறத கேள்விப்படும் போது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. அவர் எலிக்சர்லாம் சாப்பிட்றாரா? அவர் நார்மலாக ஒன்று அந்த எலிக்சர் சாப்பிடல, பைத்தியம் பிடிச்ச மாதிரி சாப்பிட்றாரு. சரி, அதை விடுங்க. இந்த எலிக்சரை காரணமாக வச்சு என்னை பார்க்க சொன்னதுக்கான காரணம் அந்த விலை உயர்ந்த எலிக்சர்லாம் உங்களுக்கு அதிக காசு செலவுப்படுது. அதை நீங்கள் குறைக்க ஆசைப்பட்றீங்க. அதுக்காக தானே என்ன கூப்பிட்ருக்கீங்க. நான் உங்ககிட்ட நேர்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் அப்படி உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஆனால் ஃபேமிலி ரொம்ப பிடிவாதமாக இருக்காரு. அதனால் என்னால் ஒன்றும் பண்ண வைக்கல. அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஹீரோ எலிக்சர் எடுக்க விடாமல் பார்த்துக்கணும்னு சொல்கிறீங்களா? நீ மட்டும் அப்படி செஞ்சனா உனக்கு காலமும் நான் நன்றியாக இருப்பேன். நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சது அப்படி நடக்காது. நான் உன்னை நம்புகிறேன். நீ கன்ஃபார்ம் அதை செஞ்சு காட்டுவேன். ஒரு மார்ஷல் கிளானா உங்களுக்கு மார்ஷல் ஆர்ட் மேலே தான் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். ஆனால் உங்கள் கிளானை நீங்கள் டெவலப் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய காசு தேவைப்படும். எங்களை மாதிரி ஒரு ஆள்லாம் இந்த ஃபேமிலிக்கு ஃபண்டு மூலயமா தான் ஹெல்ப் பண்ண வைக்கும். சரி, இதை நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். சிங்சாங், இது உனக்கு கஷ்டமாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அவங்க ஆனால் என்னால் கையாள முடியாதுன்னு எதுவும் இல்லை. அதை சரி அதோட கட் பண்ணி ஹீரோவை தான் கட்டுறாங்க. இது மறுபடியும் கழட்டிக்கிச்சே. இதெல்லாம் பார்த்தா நான் இன்னும் கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த ட்ரிபிள் ஸ்வாட் டெக்னிக் அதையும் நான் மாஸ்டர் பண்ணி ஆகணும். ஆனால் இதுக்கெல்லாம் என் பாடி தான் ஒத்துக்க மாட்டேங்குது. கேர்டேக்கர், உன்ட்ட ஏதாவது எலிக்சர் இருக்கு அப்படின்னு ஹீரோ கத்துறான். இந்த மாதிரி நேரத்தில் தான் இவன் எங்கேயாவது ஓடி போறா. இந்த மாதிரி நேரத்துலலாம் 2 எலிக்சர் சாப்பிட்டா தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். இந்த டைமில் என்னால் ஹெல்ப் பண்ண வைக்காது. ஆனால் இந்த ட்ரைனிங் அப்புறம் நிறைய சாப்பிடணும். இந்த நாங்கூன் கானோட நிதி நெருக்கடிக்கு அந்த செகண்ட் லார்டுக்கு தான் நன்றி சொல்லணும். இப்போ அவங்கள்ட்ட ஒரு எலிக்சர் வாங்குற அளவு கூட காசு இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஃப்ரெண்ட் யார்கிட்ட வந்துட்டான். நான் இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கு. சரி, இந்த ஃப்ரெண்ட் யார்ட்லேயே ட்ரைனிங் எடுக்க வேண்டியதான் அப்படி சொல்லி வேகமாக கத்தியை சுழட்டுறான். அப்படி வேகமாக கத்துறான். கத்தியை சுழட்டுற மாதிரி பார்த்தா ஹீரோ அந்த கத்தியை கூட தூக்க முடியாத மாதிரி நிற்கிறான். இன்னைக்கு என் பாடி ரொம்ப நல்ல கண்டிஷனில் இல்லை வரக்கு. அந்த சாங் எலிக்சர் கொண்டு வரைக்கும் நான் ரெஸ்ட் எடுக்கிறதே நல்லது அப்படின்ட்டு ஹீரோ அந்த கத்தியை தேய்ச்சிக்கிட்டே போகிறான். இதெல்லாம் மேலேட்டு ஒருத்தன் பார்த்துட்டு இருந்திருக்கான். அவனும் இதெல்லாம் கரெக்டு தான் அப்படின்னு போகிறான். என்ன எல்லாம் பதுங்கி இருக்கு? இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நாமும் கேன் என்னை ஸ்பை பண்ணுறாங்களா? ஒருவேளை இதெல்லாம் ஃபேமிலி ஹெட் ஆர்டரில் நடக்குதா? இதை கன்ஃபார்மாக ஃபேமிலி ஹெட் தான் பண்ணியிருப்பாரு. அவர் பையனை பற்றி தெரிஞ்சுக்கும், லவ் பற்றி, அதனால தான் இதை பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த சீன் அதோட கட் பண்ணி இன்னொரு இடத்த தான் கட்டுறாங்க. அவன் மார்ஷல் ஆர்ட் ட்ரெயின் பண்ணுறானா? அவனோட மார்ஷல் ஆர்ட் அவ்வளோலாம் நல்லா ஒன்றும் இல்லை. அது பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். அந்த 9 பிளாக்கேஜ் இருக்கிறவங்களுக்கு அவங்க செய்கிறது எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கும். அவன் நம்மளை எதிர்பார்த்ததோட கொஞ்சம் ஆரோக்கியமாக தான் இருக்கான். ஆனால் அவனை பற்றி போய் கவலைப்பட தேவையில்ல. கேர்லெஸ்ஸாக இருந்திருப்பான். அதனால தான் அவன் தோற்றுருப்பான். ஹீரோ மாதிரியான ஒருத்தன் தோக்கடிச்சான்னு நினைச்சல, நான் தான் முட்டாள். அவன் அண்ணன் இருக்கிறதுல பாதி கூட இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். இன்னுமே நான் ஹீரோவை போய் கவனிக்கணுமா? இல்லை, வேணாம். போதுமான தகவல் அவனை பற்றி கிடச்சிருச்சு. அதனால் இனிமேல் அவனை கவனிக்க வேணாம். நம்ம இப்போ கையில் இருக்கிறத வச்சு அதை ஆரம்பிக்க வேண்டியதான். என்ன சொல்கிறீங்க? இதை ஆரம்பிக்க போகிறீங்களா? இது உங்களுக்கே சீக்கிரமாக தெரியல?
எனக்கு தெரிஞ்சு இதுதான் கரெக்டான நேரமா இருக்கும். நம்ம விதைச்ச விதைய அறுவடை பண்ண வேண்டியதான். அந்த சீன் அதோட கட் பண்ணி ஹீரோ ட்ரைனிங் எடுக்கிறதா கட்டுறாங்க. ஹீரோவும் ச்சே அப்படின்ட்டு ரத்தம் வந்து எடுக்கிறான். நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சதுமே என் பாடி என்னை ரெசிஸ்ட் பண்ணுது. இது ரொம்ப மோசம். நான் இன்னும் ரொம்ப தூரம் போக மாதிரி தெரியுது. ஆனால் என் பாடி ரொம்ப வீக்காக இருக்கு. என்னை எதிர்த்து சண்டை போட முடியாத இந்த மரங்களோட சண்டை போட்டு இனிமேல் எந்த பிரயோஜனமும் இல்லை. யாரையாவது வெட்டி ரத்தம் வெளியே வரும்போது இல்லை அவங்க கத்தும் போது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இதுதான் அதுக்கு சரியான நேரமா இருக்கும். போயிட்டு வரும்போது டன் கணக்கில் எலிக்சர் எடுத்துட்டு வர வேண்டியதான். அப்படி வீட்டுக்கு ஹீரோ வரும்போது செகண்ட் லார்ட் அப்படின்னு கத்திட்டு கேரக்டர் ஓடியாரா. நீ மட்டும் எங்க போயிருந்த? உன்னை நான் தேடி பார்த்தேன், நீ கிடைக்கவே இல்லை. எனக்கு போய் எலிக்சர் கொண்டு வா டபுள் டைமா. இப்போ எலிக்சர் பத்தி பேசுற நேரம் இல்ல, இங்க ஒன்று பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. எப்பயுமே பயங்கரமா தான் நடக்கும். இப்போ அதுக்கு என்ன வந்தது? எல்டர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் கூடி இருக்காங்க. ஃபேமிலி ஹெட் அவரோட பதவியை இழக்கிற நிலைமை வந்துடும் மக்கள் பேசுகிறாங்க. அப்படியா? ஆனா அதுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? வாழ்க்கைனா எப்பயும் அப் அண்ட் டவுன் இருக்க தான் செய்யும். பாரு நீ கூட எவ்வளவு கீழே இருக்கணும். இதுல உங்களுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லாத மாதிரி பேசாதீங்க. ஃபேமிலி ஹெட் தான் உங்க அப்பா. ஃபேமிலி ஹெட் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். உங்களுக்கு எலிக்சர் வாங்கி கொடுக்கணும் தான் அவர் அதிக காசு செலவு பண்ணாரு. அவர் மட்டும் ஒரு 17 அடி கீழே இறக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு இனிமேல் எலிக்சரே கிடைக்காது. அதாவது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எலிக்சர்னதும் ஹீரோ அவள்கிட்ட போய் என்ன சொல்ற? உண்மையாலே அப்படி நடக்குமா? இப்பயாவது தீவிரம் உனக்கு புரிஞ்சத? அப்படி நடக்காதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க அப்படின்னு அவ கத்துறா. அதுக்கு ஹீரோவும் அப்படி நடக்கூடாது அப்படி நடக்கூடாதுன்னு ஓடுறான். உங்களால எப்படி ஃபேமிலி ஹெட் பொசிஷன் அபியூஸ் பண்ண வைக்கும்? நீங்க இனிமே ஃபேமிலி ஹெட்ல இருக்கிற காசெல்லாம் நீங்க தொடவே கூடாது. நீங்க அவன் ட்ரீட்மெண்ட்காக எவ்வளவு செலவு பண்ணீங்க தெரியுமா? 10 மில்லியனுக்கு மேல. நம்ம ஃபேமிலி மட்டும் திவாலாச்சுன்னு வச்சுக்க, அதுக்கு காரணமே நீங்க தான். உங்களால சும்மா இருக்க முடியாது. நான் இதெல்லாம் பண்ணதே ஹீரோ கியூர் பண்ணணும் தான் இதெல்லாம் பண்ணேன். அப்போ ஒரு எழுறோம். ஃபேமிலி ஹெட் பிடிவாதமாக இருக்காதீங்க. நீங்கள் ஹீரோ விடலனா உங்கள் ஃபேமிலி ஹெட்டுங்கிற பொசிஷனை நீங்கள் விட வேண்டியது இருக்கும். சரி நான் என் ஃபேமிலி ஹெட் பொசிஷனை விட்டுறேன். நான் 2000க்கு மேலே இருக்கிறவங்கள கவனிக்க முடிஞ்சா எப்படி என் பையனை கவனிக்க முடியும்? அந்த நேரத்தில் மற்றவங்களும் நீங்கள் சொல்கிறதோட சீரியஸ்னஸ் உனக்கு புரியுமா? அது உங்களால் எப்படி சொல்ல முடியும்? என் பையன் சரியாவானா நான் இந்த ஃபேமிலி ஹெட் பொசிஷனை விட்டு தந்துடுறேன். ஆனால் நீங்கள் என் பையனை க்யூர் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் ஃபேமிலி ஹெட் பொசிஷனை விடுறதுனால இதுக்கெல்லாம் நீங்கள் பொறுப்புலன்னு ஆகிடாது. இங்கே இருக்கிற எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் சும்மாலாம் அவனுக்கு தூக்கி கொடுக்கல. சரி அப்போ நான் இதுக்கு மேலே என்ன செய்யணும்? அதுக்கு அவனும் நீங்கள் 20 வருஷமா என்ன ஊழல் பண்ணீங்கன்னு நான் பார்க்கணும். அது எல்லாமே லா முன்னாடி நிறுத்தி உங்களுக்கு தண்டனை வாங்கி தரணும். அதை கேட்ட மற்றவங்களும் இது கொஞ்சம் அதிகமா தெரியல. குடும்ப தலைவர் அவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை பண்ணாரு தெரியுமா? நம்ம உண்மையிலேயே அவர் சந்தேகப்படணுமா? எல்லா எழுறத கேளுங்க. நான் பார்த்தா கோல்ட் பிளட் மாரி தெரியலாம். ஆனா அவர் ஒன்றும் ஒரு பையனுக்கு சிகிச்சைக்கு இந்த காசெல்லாம் செலவு பண்ணல. அவர் பையன் ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவு பண்ணலன்னு உன்ட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஆமா அதை என்னால் நிரூபிக்க முடியும். அந்த சைல்டுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு. அதோட 9 பியாண்ட் பிளாக்கேஜ் இருக்கு. அதோட அவன் மார்ஷல் ஆர்ட் கத்திட்டு இருக்கான். அதோட அவன் சுத்தி தெரிஞ்சு சரக்குலாம் அடிக்கிறான். இப்பயாவது புரியுதா? நீங்களாம் சொல்றதெல்லாம் உண்மையா? ஹீரோவோட பாடியால மார்ஷல் ஆர்ட் கத்துக்க முடியாதா? அதோட ஆல்கஹால் வேற ட்ரிங்க் பண்றானா? அவன் என்னதான் நலமா இருந்தாலும் அவனுக்காக காசு செலவு பண்றீங்க? நீங்க உண்மையால ஹீரோ ட்ரீட்மெண்ட் தான் காசு செலவு பண்ணீங்களா? மத்த எதுக்குமே காசு செலவு பண்ணலையா? அப்படி கத்திட்டு இருக்க நேரத்துல ஹீரோ உள்ள வந்து இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோ அப்பாவும் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இது ஃபேமிலி எல்டர்ஸ் எல்லாம் கூடுற இடம். நீ இங்க இருக்க கூடாது, இங்கேட்டு போ. அந்த நேரத்துல இவனும் இல்ல இவன் இங்கேயே இருக்கட்டும், எல்லா பிரச்சனையும் காரணம் இவன் தானே, அவன் என்ன சொல்றான்னு கேட்போம். நான் பேசுறதுக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு நன்றி. நீங்க சொல்றத பார்க்க எனக்கே அழுவ வருது. சரி நான் உன்ட்ட நேராகவே கேட்குறேன். அந்த 9N ஃப்ளோ பிளாக் அது உனக்கு க்யூர் ஆயிடுச்சா? முழுசா எனக்கு க்யூர் ஆகல. ஆனால் இப்போ நான் பெட்டராக தான் ஃபீல் பண்ணுறேன். நான் இன்னும் அதிகமாக எலிக்சர் சாப்பிட்டேன்னா முடிஞ்ச அளவு எனக்கு க்யூர் ஆகிடும். அதோட மார்ஷல் ஆர்ட்டும் நான் சீக்கிரமாக இப்போ கற்றுட்டு இருக்கேன். ஹீரோ உண்மையிலே மார்ஷல் ஆர்ட் கற்றுருக்கானா? இதை கேட்க ரொம்ப ஷாக்காக இருக்கு. நீ இப்போ நல்லா இருக்கணும் அதை நினச்சி எனக்கு சந்தோஷம் தான். ஆனால் இது மார்ஷல் கேன். உனக்கே எல்லா எலிக்சரும் கொடுத்துட்டு இருந்தா மற்றவங்களாம் என்ன பண்ணுறது? அவங்களாம் மார்ஷல் ஆர்ட் ஆக வேணாமா? அவங்களுக்கும் எலிக்சர் வாங்கணும்ல, காசு வேணும்ல. ஆனால் நம்மள்ட்ட தான் காசு கம்மியாக தானே இருக்கு. உனக்கு தெரியுமா என்ன? இருந்த எல்லா எலிக்சரும் தான் நீ சாப்பிட்டியே. இதுக்கு மேலே எங்க எலிக்சர் இருக்கும்? நான் அப்படி எவ்வளோ எலிக்சர் தான் சாப்பிட்டேன். அவங்கள பொறுத்தளவு எவ்வளோ எலிக்சர் சாப்பிட்டாலும் வேஸ்ட்டு தான். ஆனால் அது என்ன பொறுத்தளவு டிஃப்ரெண்ட். நீங்கள் தான் மார்ஷல் ஆர்ட் கற்றுக்குறாங்கிறீங்களே, அப்போ உங்கள் லெவல் என்ன? சரி ஏன் அது ஒரு டுயல் மூலயமா தெரிஞ்சுக்கூடாது? உண்மையாலுமா இல்லை நீ சீரியஸாக இருக்க? ஆமாம் நான் சாப்பிட்ட எலிக்சர்லாம் வீணாக்கலன்னு இது மூலயமா நான் நிரூபிக்கிறேன். சரி நீ ஆப்பனண்டாக யார் சூஸ் பண்ணுற? நம்ம பிளட் லைன்லேயேவா? ஆமாம் நான் உன் பையனை தான் சூஸ் பண்ணுறேன். அதோட நான் கடைசியாக அவனை பார்த்தப்ப ரொம்பவே அழகாக இருந்தான். அப்படி ஹீரோ சொன்னதை கேட்ட இவனும் வாயை புழக்கிறான். என்னடா இவன் எப்படி சொல்கிறான்னு. அப்படி அவன் சொல்கிறதோட இந்த எபிசோடு முடியுது காஸ். அந்த டிவைன் ட்ரிங்க் டிசைனுங்கிற மனுவால சாப்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. நாளைக்கு மட்டும் அந்த சாப்டர் வரும். அப்புறம் ரெகுலராக இந்த வீடியோ தான் வரும். அதோட வீக்லி ஒன்ஸ் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அதனால் 2 வீக்காக சேர்த்து நான் போடுறேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.